எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது அப்படின்னு யாக்கை பட நாயகி ஸ்வாதி சொல்லியிருக்காங்க. சுப்பிரமணியபுரம் படத்துல அறிமுகமானவங்க ஸ்வாதி. கொஞ்சம் கேப்புக்கு பிறகு யாக்கை படத்துல கழுகு கிருஷ்ணா ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இது பத்தி ஸ்வாதி சொல்றாங்க, கேளுங்க. சுப்பிரமணியபுரம் படத்துக்கு பிறகு எட்சன் வடக்கரி படங்கள்ல வேறு விதமான வேஷத்துல நடிச்சிருந்தேன். இப்போ யாக்கை படத்துல மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில ஆசிரியரா வரேன். இதனோட இயக்குனர் குழந்தை வேலப்பன் என்கிட்ட உன்னோட தெத்து பல்லுக்கே தனி ஷாட் வச்சிருக்கேன் அப்படின்னு கேலி செஞ்சாரு. இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா இசையில தனுஷ் பாடி இருக்காரு அந்த பாடல். அந்த பாடல் காட்சியில நானும் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு திருமணம் ஆகிவிட்டதா யாரோ வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னும் அப்படி எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையை சொன்னா எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. ஒரு காலகட்டத்துல எல்லா நாயகிகளை பத்தியும் இப்படி செய்தி வரும், அது போலதான் இதுவும். இந்த வதந்திக்கு விளக்கம் சொல்லி போர் அடிச்சிடுச்சு. இதுவும் எனக்கு ஒரு விளம்பரம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். என்னோட அப்பா மாதிரி நல்ல குணம் கொண்ட ஆண் அமையணும் அப்படின்னும் ஒரே துறையில இருக்கவங்கள திருமணம் செஞ்சா புரிஞ்சுக்கொள்ள முடியும், அதுக்கு நேரம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மலையாளம் தெலுங்குல நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன், பாராட்டிட்டும் இருக்காங்க. ஏனோ தமிழ்ல அதிகமா வாய்ப்புகள் கிடைக்கல. நடிப்பு இருந்தா கவர்ச்சியை நம்ப வேண்டியதில்லை. யாக்கை படம் எனக்கு ரொம்ப பேர் சொல்லும் படமா அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.